மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல, சீமானவர்களை விட்டுருங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்களை விட்டுருங்க, சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவலை பற்றி ஒரு மிக முக்கியமான உண்மையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். தாவேக்கா தொண்டர்கள் நிச்சயமாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என் மனநிலை ஒன்று இருக்குல்ல, அந்த மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. என்னப்பா அவர் வீடியோ பார்க்காதுன்னு சொல்ல போறியா, அல்லது அவர் திமுக காசு வாங்கிட்டாருன்னு சொல்ல போறியா, இல்லை அவர் சும்மா அதுன்னு சொல்ல போறியா, இதுன்னு சொல்ல போறியா, நீ என்ன வேணால் சொல்லு, ஆனால் ஓவராக பேசுகிறாரு, ஓவராக பேச கண்டு தான் நம்ம கோவம் வருது. இப்போ நேற்று தினம் பார்த்தீங்கன்னா அந்த தேனியில் போயிட்டு லெஃப்ட் பார்ட்டி அப்படிங்கிறோட சவால் விடுறேன், அதை விடுறேன், இதை எல்லாம் பேசிட்டு இருக்காரு. நம்ம பசங்களும் இந்த கட்டை எடுக்கிறேன், கம்பு எடுக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன் இதெல்லாம் நடக்குது? என்ன அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்லை, அட்வைஸ்லாம் நிறையா கொடுத்தாலும் என் மனசு ஏற்றுக்க மாட்டேது, எனக்கு கோவம் வருது, எனக்கு சரியான கரெக்டான பாயிண்ட் வேணும், அந்த பாயிண்ட் உங்கள்கிட்ட இருந்தால் நீ பேசு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை என் காதுகளில் வருது. ஏன்னா இவரை பற்றி நான் 4 மாதம் முன்னாடி கடைசியாக ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோக்கு அப்புறம் இவரை பற்றி நான் பேசவே இல்லை. ஏன்னா எனக்கு இவருடைய சைக்காலஜி புரிஞ்சிச்சு. இவரோட சைக்காலஜி புரிஞ்சதுனால தான் அவரை கடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். மேபி இது உங்களுக்கு புரிஞ்சுனா ஓஹோ இதான் விஷயமாப்பா, நான் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்ன போல நீங்களும் இலக்கு நோக்கி, திமுக பாஜக நம்ம தலைவர் நமக்கு ஒரு இலக்கு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த இலக்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. தேவையில்லாத அந்த திசை திருப்பல் அரசியலுக்குள்ள பலிகீடாக மாட்டீங்க. ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஒரு தலைவர் ஒரு கட்சி விமர்சனம் பண்ணுறாரு அல்லது அரசியல் களத்தில் மாறி மாறி விமர்சனம் பண்ணிக்கிறாங்கல்ல, இது முதல்ல ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக நம்ம அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறோம், நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு மத்தியில் நம்ம சிறந்த நிர்வாகத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நிர்வாகத்தில் இருக்கிறவங்கள எதிரியாக நம்ம கார்னர் பண்ணி இந்த நிர்வாகம் காரணமாக பாதிக்கப்படுற மக்களுக்கு ஆதரவாக நம்ம நின்று தொடர்ச்சி அரசியல் பேசிகிட்டு இருக்கோம். நிர்வாகத்தை தவிர்த்து நம்ம எந்த இடத்துலையுமே அரசியல் பேசல. இது தாவேக்காவோட நிலைப்பாடு. ஆனால் சீமானண்ண, எடப்பாடி பழனிசாமி இவங்களாம் அந்த பாலிடிக்ஸை எப்படி பார்க்குறாங்கன்னா, நம்மளுடைய யாரு, நம்மளை தாண்டி யார் வளர்றா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு மத்தியில் இவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் நம்மளை கொள்கை முரண்பாடு காரணமாக விமர்சிக்கிறார் நான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருடைய வாக்கு வங்கியோட நம்மளுடைய வாக்கு வங்கி ரொம்ப தாண்டி போயிருச்சு, நம்மளை தம்பி மீறி போயிட்டான், இதுக்கு மேலே விட்டால் சரியாக இருக்காது, விஜய் அவர்களோட வாக்கு வங்கியை குறைக்கணும், தன்னுடைய வாக்கு வங்கியை தனக்கு தக்க வச்சுக்கணும், தன்னுடைய வாக்கு வங்கிட்ட விஜய் அவர்கள் பக்கம் போயிடக்கூடாது. ஏன்னா இவருடைய வாக்கு வங்கி திமுக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்பு, இந்த 4 கட்சி வேணாங்கிறவங்க தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ 5ஆவதா இவங்க விஜயை நோக்கி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் சீமானனே முதல்ல நம்மளை எதிர்க்க ஆரம்பிச்சாரு. ஆக்சுவலா அவருடைய வாக்கு வங்கியை காப்பாற்றணும் அப்படின்னா விஜய் அவர்கள் தப்பானவர். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அந்த மாதிரி மாநாடுலாம் நடத்தினார் பார்த்தீங்களா, காடு மாநாடு, தண்ணி மாநாடு, அந்த மாநாடு இந்த மாநாடுலாம் நடத்தினார் பார்த்தீங்களா, இந்த அரசியல் தலைவர்கள் மத்தியில் அண்ணன் வேறமா இங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த 8% வாக்கு வங்கியை காப்பாற்ற தான் அவர் மக்களுக்கு தேவைப்படாத தன்னுடைய வாக்கு வங்கி அரசியலை நோக்கி நகர ஆரம்பிச்சாரு. இது சீமானண்ணன் பண்ணது. எடப்பாடி பழனிசாமி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக நம்மளை பற்றி விமர்சிக்காம இப்போ சமீபத்தில் கூட இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி கூட இந்த வழக்கோட தன்மை கூட புரியாமல் இது ஒரு ஊழல் வழக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கும் தெரிஞ்சு போச்சு 2வது இடமா இருக்கக்கூடிய அவருடைய வாக்கு வங்கியை நம்ம தாண்டிட்டோம், அதனால அவரும் நம்மளை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக ஆல்ரெடி தெரியும், ஆக்சுவலாக அவங்க 1வது இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போதான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா, நாங்கள் கட்சி ஆரம்பிச்சோன்னே அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம், மறைமுகமாக அவங்களுக்கு குறைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சோம், ஏன்னா அவங்க 1வது இடத்தை நோக்கி மிக தெளிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி திமுக நம்மளை எதிர்க்குது. ஸோ அவங்க வாக்கு வங்கியை காப்பாற்றுறதுக்காண்டி அவங்களுடைய இடத்தை உறுதி செய்யறதுக்காண்டி நம்மளை விமர்சிக்கிறாங்க. மற்றபடி கொள்கை கோட்பாடுலாம் ஒன்றும் கிடையாது. அரசியல் சைக்காலஜி இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்ல வர முதல் விஷயமா இருக்கு. இப்போ 2வது, சரிப்பா சீமான் அவர்கள் கூட இப்போ சமீபத்தில் அவரோட கூட்டத்தில் சாட்டை துரைமுருகனை விமர்சிக்க கூடாதுலாம் சொல்லிட்டாரு. நம்மளோட நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சு ஓவர் டோஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம விமர்சிச்சோம்னா விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்குள்ள சீமான் அவர்களோட நடத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சி சுருங்கி போயிடும். நம்ம ஒரு வேலை பார்த்தோம், அந்த வேலையை நம்ம பசங்க ரொம்ப தீவிரமாக பார்த்துட்டானுங்க. தீவிரமாக பார்க்கும்போது மக்கள் மத்தியில் நம்ம பேரை சொன்னால் ஒரு வெறுப்புணர்வு உருவாகுது. ஏன்னா தேவையில்லாமல் அதிகாரத்தை நோக்கி அரசியல் பண்ணாமல் விஜய் அவர்களை எடுத்துக்கிட்டு இருக்கானுங்களே, எதுக்கு இவங்க கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு தெரியாமல் போயிடுச்சே, மாற்றம்லாம் நம்ம நினைச்சோமே அந்த மாற்றம் கிட்டலாம் ஒன்றும் இல்லையே, உண்மைக்குமே பொட்டி வாங்கிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் வந்ததுனால சீமான் அவர்கள் அவரோட கட்சி மீட்டிங்கில் சொல்லிட்டாரு. ஆனாலும் சாட்டை துரைமுருகன் ஏன் தெரியுமா கேட்காம இருக்காரு. ஆக்சுவலாக அவர் சீமான் அவர்கள் சொன்ன அந்த அஜெண்டாவை வேறமாய் புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக காசு பார்க்க ஆரம்பிச்சார் யூடியூப்ல. அதனால தான் இந்த விஷயத்தை அவரால் ஏற்றுக்க முடியல, அதனால தான் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு. சீமான் அவர்கள் சாட்டை துரைமுருகன் அவர்களை எங்க சார்ந்திருக்காங்கன்னா வருமானத்துக்கு சார்ந்திருக்காங்க. ஏன்னா கடைசி 3 மாசம் அந்த யூடியூப் வருமானத்தை அவர் நாம் தமிழர் கட்சிக்கு தரேன்னு சொல்லிட்டாரு. ஸோ வருமானம் வேணும்ல சீமான் அவர்களே, நான் இந்த வேலை பார்த்தா தான் வருமானம் வரும்னா கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லி சீமான் அவர்களை சாட்டை துரைமுருகன் அவர்கள் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஆனால் தம்பிகள் சில பேர் சொன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன வருமானம் எனக்கு புரியலையே, விஜய் அவர்களை மையப்படுத்தி அல்லது விஜய் அவர்களை எதிர்த்து காணொலி பண்ணா
யார் யார் பாப்பா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம அத்தனை பேரும் யாரை ஆதரிக்கிறோம்? விஜய் அண்ணாவை ஆதரிக்கிறோம். ஆனா விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிற மையப்புள்ளியை வச்சு ஒரு காணொலி பண்ணாங்கன்னா திமுக காரங்க பார்ப்பாங்க. இப்போ அதிமுக விமர்சிக்கிறாங்க, அதிமுக காரங்க பார்ப்பாங்க. நாம் தமிழர் கட்சியில் ஆல்ரெடி இந்த டோஸை உள்ள கொண்டு வந்துட்டாங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க பார்ப்பாங்க. பாஜகவை தான் நம்ம கொள்கை எதிரியா வச்சிருக்கோம், அப்ப பாஜக காரங்க பார்ப்பாங்க. இது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பார்க்கும், அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பார்க்கும். ஸோ விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒன்றை மட்டும் மையப்படுத்தி ஒரு வீடியோ போட்டோம்னா இத்தனை தரப்பட்ட மக்களை நம்ம பார்க்கலாம். விஜய்க்கு ஆதரவாக பேசினா விஜய் ஆதரிக்கிறவங்க மட்டும்தான், எங்களை போன்றவங்கள விஜய் ஆதரிக்கிறவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க, மற்றபடி வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல காணொலி நம்ம போட்டோம்னா இத்தனை தரப்பட்ட ஆடியன்ஸை நம்ம பார்க்கலாம். தமிழ் தேசியம் பேசினா இவெல்லாம் பார்ப்பாங்களா? இல்லை சீமானவர்களை ஆதரித்து பேசினா இவ்வளோ பேர் பார்ப்பாங்களா? யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ விஜய் அவர்களை மையப்படுத்தி ஒரு காணொலி பண்ணா இவ்வளவு பெரிய பிசினஸ் இது உள்ள இருக்குங்கிறது சாட்டை துரைமுருகன் அவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் சீமானவர்கள் பேச்சை தாண்டி இப்போ வரைக்கும் நம்ம கட்சியை உட்காந்து விமர்சிச்சுட்டு இருக்கார். அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. ரைட்டு, அவர் விமர்சிக்கிறாரு. அவர் விமர்சனத்தில் ஏதாவது ஒன்னால பதில் சொல்ல முடியுமா? ஒவ்வொன்றுக்கும் உட்காந்து வீடியோ போடுறாருல, ஒவ்வொரு விஷயத்தையும் டீகோட் பண்ணி வீடியோ போடுறாருல சாட்டை, அந்த கேள்விகளுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் மறுபடியும் தெளிவாக சொல்றேன், அது என் வேலையே கிடையாது. என்னுடைய வேலை என்ன தெரியுமா? திமுக பண்ற நிர்வாக தவறுகளை அம்பலப்படுத்துறது, அதே நேரத்தில் பாஜக பண்ற நிர்வாக தவறுகளை அம்பலப்படுத்துறது, தாவேக சார்ந்த செய்திகளை பொதுமக்கள்கிட்ட தெளிவாக கொண்டு போறது. இதுதான் என் தலைவனுக்கு நான் செய்யற கட்சி பணி அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன் சொல்றேன்னா இப்போ திமுக நிர்வாகத்தில் கட்சிக்காரங்களை தாண்டி பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ குரூப் 2 எழுத போனாங்க, எவ்வளவு பேர் கனவோட சேர்ந்து அந்த எக்ஸாம் எழுத போயிருப்பாங்க. இன்னைக்கு அந்த எக்ஸாம் கேன்சல் ஆயிருக்கு. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நேற்றைய தினம் ஒரு மாநாடு நடத்துறாங்க, மாநாடு முழுக்க போதையா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஞ்சா காரணமா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதை பத்தி நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு. இந்த மாதிரி அனுதினமும் இந்த திமுக பண்ற நிர்வாகத்தவர்கள் ஏராளமானதா இருக்கு. நாங்க அதிகாரத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பழனியாண்டி அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ மிக முக்கியமா ஒரு பத்திரிகைக்காரங்களை அப்படியே பொலின்னு அடிக்கிறார் கேமரா வச்சு. இதெல்லாம் திமுக பண்ற நிர்வாகத்தவறு. திமுக ஆட்சி வேணும், திமுக ஆட்சி வேணாங்கிறதா 2026 தேர்தலோட மைய நோக்கம். இந்த திமுக ஆட்சி இருக்குதுனால பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படும் போது சத்தியத்தின் பக்கம் அறத்தின் பக்கம் நிற்கக்கூடிய நாங்க அத்தனை பேரும் திமுக நோக்கி மட்டும்தான் விமர்சனம் பண்ணுவோம், திமுக நோக்கி மட்டும்தான் பேசுவோம். இப்போ கூட பாஜக சார்ந்து நாங்க ஏன் பேசாம இருக்கோம்னா திமுக என்ன பண்ணுது? பாஜக எதிர்ப்பை மையப்படுத்தியே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுது. அரசியல் பண்ணி திமுக பண்ற தப்ப பின்னாடி தள்ளுது. அப்ப திமுக பண்ற தப்பு இங்க ஹைலைட் ஆகணும்னா கொஞ்ச நேரம் இரு, கிளையை வெட்டிட்டு மரத்துக்கு வர அப்படிங்கறத பாஜக நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா மத ரீதியான எதிர்ப்பை இந்தியாவில் மிக தெளிவா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அசாம்ல என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஆக்சுவலா முஸ்லீமை சுடுற மாதிரி, அசாமோட முதலமைச்சர் சுடுற மாதிரி ஒரு காணொலியை பிஜேபியோட ஐடி விங்ல இந்த காணொலியை போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி மத வெறுப்பு ஒரு பக்கம் பாஜக பண்ணிட்டு இருக்கு. அதிகாரத்துக்கு துளியும் வராத, அதிகாரத்தின் பக்கத்துக்கு வர்ற முயற்சி பண்ற அந்த கட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களை மட்டும் அம்பலப்படுத்துறது மட்டும்தான் எங்களுடைய பிரதானமான இலக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை நாங்களாம் நட்பு சக்தியை தான் பார்க்குறோம். இவங்கள மாதிரி நம்ம 365 நாளும் தாவேக்க எதிர்ப்பில் வீடியோ பண்ணால் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிளுக்காண்டி நான் முன்னாடி சொன்னபடி அவர் செய்கிறாரு. அதே மாதிரி ரிப்ளை பண்ணி சாட்டைக்கு ரிப்ளைன்னு சொல்லி எனக்கும் டெய்லி 10 வீடியோ போட தெரியும். ஏன் இந்த வேலையை நாங்கள் பார்க்காம இருக்கிறோம்னா எங்கள் இலக்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதனால பார்க்காம இருக்கோம். அதே நேரம் நாகரிகமான முறையில் இந்த 6 மாசத்துல உங்களை நோக்கி நாங்கள் பண்ண எந்த கேள்விக்கும் உங்கள்கிட்ட பதில் இல்லை. நான் தொடர்ச்சியாக பதிவு செய்கிறேன். உங்களுடைய தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போராட்டத்தை எங்கள் தொண்டர்கள்ட்ட நான் கொண்டு போய் சேர்த்தேன். இல்லைங்க அவங்க கரெக்டான ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பிடிச்சி போராட்டம் பண்ணுறாங்க, இந்த போராட்டத்தை நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் தொண்டர்களுக்கு காணொலி மூலமாக அதை நான் கொண்டு போய் சேர்த்தேன். அதை கடந்து மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் காரைக்குள்ள போட்டி போட போறார் அப்படிங்கிற ஒரு காணொலி போட்டு களப்பணினா எப்படி இருக்கணும் ஒரு தேர்தலில் எந்த மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் கட்சிக்காரர் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அவருடைய வேலையை ஒப்பீட்டளவில் சீமானவர்களுக்கு இந்த செய்தியை நம்ம கொண்டு போய் சேர்த்தோம். ஆனால் அதையும் அவங்க ஏற்றுக்கல. மூணாவது மிக முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை சீமானவர்கள் அவமதிக்கிறாரு. இந்த கரூர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு உத்தரவு போட்டிருப்பாங்க, புரிதலே இல்லாமல் அந்த உத்தரவை சீமானவர்கள் விமர்சிக்கிறார் அப்படிங்கிற ஒரு காணொலி ஒன்று போட்டிருப்போம். இதை கடந்து போனீங்கன்னா மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இட்லி கடை பராசக்தி அப்படிங்கிற திரைப்படங்களுக்கு ஏன் விமர்சனம் வைக்கிறீங்க, அதில் பராசக்திக்கெல்லாம் ரொம்ப ஓவரா போய் விமர்சனம் வைக்கிறீங்களே, ஏன் அதை செய்றீங்க அப்படிங்கிற நாகரீகமான கேள்வியை நாங்கள் எழுப்பியிருப்போம். அதையும் கடந்து மிக முக்கியமாக போனீங்கன்னு வச்சுங்களேன், மிக முக்கியமாக சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஜயலட்சுமி அவர்கள் வழக்கில் எந்தவித தவறும் இல்லாமல் அவதூறு இல்லாமல் உள்ளது உள்ளபடி ஒரு காணொலி போட்டோம். ஏன்னா எங்கள் தோழர்கள் சீமான் மேலே இருக்கக்கூடிய கோபத்தில் தப்பாக எதையாவது புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பேசுகிற போகிறாங்க, உண்மைக்குமே நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி செப்பரேட்டாக ஒரு காணொலி ஆல்ரெடி போட்டிருக்கோம். இதை கடந்து போனீங்கன்னா பதவி பறிப்பு மசோதா அப்படிங்கிற ஒரு மசோதாவை வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க. புரிதலே இல்லாமல் சீமான் அண்ணன் அந்த மசோதாவை ஆதரிச்சாரு. அதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி நாங்கள் செப்பரேட்டாக பேசணும். இதை கடந்து நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன், மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் மாடு மேக்கிங் போராட்டம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்ல, இந்த போராட்டம் ஏன், இந்த போராட்டத்தில் என்ன பண்ணியிருக்கணும், சீமான் அண்ணன் என்ன பண்ணாரு, இந்த போராட்டத்தோட நோக்கம் புரியாம
பேசல, இந்த போராட்ட வழிமுறைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி செப்பரேட்டா ஒரு காணொலி பேசியிருந்தோம். இதையும் கடந்து நீங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், செய்தி அரசியல் சீமான் பண்றாரு, செயல் அரசியல் விஜய் அவர்கள் பண்றாருன்னு சொல்லி சீமான் அவர்கள் முன்னெடுத்த 5 போராட்டங்கள், அதே போராட்டங்களை தாவேகா முன்னெடுத்திருக்கு. தாவேகா முன்னெடுக்கிற போராட்டங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு, சீமான் அவர்கள் முன்னெடுக்கிற போராட்டங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு, ஒரே போராட்டம், 2 பேரும் எப்படி பார்க்கறாங்க, 2 பேரும் எந்த வழிமுறைகளில் போராடுறாங்க அப்படிங்கிறத பத்தி செப்பரேட்டா வீடியோ போட்டிருப்போம். இதையும் கடந்து நீங்க போனீங்கன்னா தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி இந்த மின்னம்பலத்தில் வந்து ஒரு பையன் ஒருத்தன் வந்து நான் வந்து நம்ம யூபிஎஸ்சிக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து என்கிட்ட நிலம் கிடையாது, நான் ஏன் மாடு மேய்க்கணும்னு கேட்கும்போது நீ மாடு தான் மேய்ச்சாகணும் அப்படின்னு சொல்லி பொருளாதார அறிவு இல்லாம தற்சார்பு பொருளாதாரம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி புரிதல் இல்லாம சீமான் அவர்கள் பொருளாதார அறிவு குறைவா இருக்கக்கூடிய ஒருத்தர் மாதிரி நடந்துக்கிறத பத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி செப்பரேட்டா வீடியோ பேசியிருப்போம். ஸோ அதிகபட்சம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சீமான் அவர்களை பற்றி இந்த 6 மாதத்தில் ஒரு 13-14 வீடியோ சொல்லியிருப்பேனா, அவ்வளோதான். ஏன்னா சீமான் அவர்களை நாங்கள் நட்பு சக்தியாக பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சி அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா ஆட்சிக்கு வர போகிறாங்க, இல்லைனா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளோட நோக்கம் திமுக எதிர்ப்பு, நம்மளோட நோக்கம் பாஜக எதிர்ப்பு, நம்மளுடைய நோக்கம் தாவேகா தெளிவு. இதை நோக்கி மட்டும்தான் நம்ம வேலை செய்யணும். இதில் வியூஸ் வந்தாலும் சரி, வியூஸ் சொல்லனாட்டியும் சரி, என்னுடைய இலக்கு, என்னுடைய நோக்கத்தை, என்னுடைய கட்சியோட இலக்கை தாண்டி, கட்சி ஒரு பக்கம் பயணிச்சுக்கிட்டு நான் ஒரு பக்கம் பயணிக்கிறது வந்து அரசியல் கிடையாது. கேட்டால் எனக்கும் கட்சிக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது அந்த லெட்டர் பேர் விடுறதுலாம் என் கட்சியில் வழக்கம் கிடையாது. கட்சி எந்த திசையில் பயணிக்குது, கட்சி யாரை நோக்கி அரசியல் பண்ணுதோ அதே அரசியல் தான். தலைவரோட இலக்கு தான் என்னோட இலக்கு, தலைவரோட பாதை தான் என்னோட பாதை, தலைவரோட பயணம் தான் என்னோட பயணம். ரெண்டுக்கு நடுவில் வித்தியாசம்லாம் கிடையாது. என்னுடைய நோக்கம் வருமானம் பண்ணுறது கிடையாது, என்னுடைய நோக்கம் தாவேகாக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிற தெளிவோடு தான் எங்கள் தோழர்கள் இந்த அரசியல் காலத்தில் யூடியூப் சேனல் மூலமாக அரசியல் பேசிட்டு இருக்குமே தவிர இவரை மாதிரி வந்து வருமானம் பார்க்கணும், காசு பார்க்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படிங்கிற இலக்குகள் எதுவுமே எங்களுக்கு கிடையாது. சோ சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளிச்சு காணொலி போடுறாரு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் நினைக்கிற முட்டாள்தனமான ஒரு விஷயம். அவர் வருமானம் பார்க்கறதுக்கு தான் அந்த வேலை செய்றாரு. நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து காணொலி போடுற ஏகப்பட்ட தம்பிகள் இருக்காங்க. சீமான் அவர்கள் என்ன அரசியல் பண்றாரு, என்னென்ன நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சீமான் அவர்கள் என்ன பண்றாருங்கிறத ஆவணப்படுத்தி போடக்கூடிய எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. இந்த பீஸ் நாம் தமிழர் கட்சிக்கான பீஸ் கிடையாது. இதை முதல்ல நாம் தமிழர் கட்சிக்காரங்க புரிஞ்சுங்க. இவர் வருமானம் மட்டும் பார்க்கறது மட்டும் இலக்கா வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டு இவரெல்லாம் கடந்து வந்துருங்க மக்களே. இவர் மட்டும் கிடையாது, இவர் இந்த வைஷ்ணவி யூடியூப் புரோட்டஸ் இன்னும் அந்த 10 பேர் இருப்பாங்கல்ல, கிளைகளில் நம்ம இலக்கு நான் கிடையாது, மரத்தில் இலக்க செலுத்துங்க. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஏவி விட்டவங்க, ஏவனுங்க மேலே இலக்க கவனம் செலுத்துங்க. ஏவி விட்டவங்களை வச்சு ஒரு நாளைக்கு 10 வீடியோ போடுறதுனால எந்த புண்ணியம் கிடையாது. ஏவனவங்க பண்ணுற நிர்வாகத்தவரை நம்ம வந்து பேசக்கூடாது, நம்ம வந்து கண்டுக்காம போகணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஏவி விட்டவங்க தினசரி வந்து நம்மளை தாக்கி இந்த அஜெண்டா ட்ரை பண்ணுறாங்க. இந்த மில்டனாக இருக்கட்டும், இந்த பேரலையில் இருக்கக்கூடிய சில பேராக இருக்கட்டும், இந்த யூடியூப் புரோட்டாஸா இருக்கட்டும், இந்த மாரிதாஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நான் சேர்த்து சொல்றேன், இவங்க யாருமே நம்ம இலக்கு கிடையாது. திமுகன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் நம்மளுடைய இலக்கு. பாஜகன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான் இலக்கு. கீழே இருக்கக்கூடிய அந்த அள்ளுசிலோட சண்டை போடுறது என் நோக்கம் கிடையாது, மேலே இருக்கிற தலகட்டோட சண்டை போடுறது தான் என்னுடைய நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சீமான் அவர்கள்லாம் என்னை பொறுத்தவரை ஒரு நட்பு சக்தி ஓரமா வந்து அவருடைய அரசியலை பார்த்துட்டு போறாரு. அவர் எங்களுக்கு கரெக்ஷன் சொல்றாரு, அவருக்கு எதிராக நாங்க போட்ட கேள்விகள் எதுக்குமே அவர் பதில் சொல்லலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். சைக்காலஜியை நம்மளை பயன்படுத்துறாங்க, தயவு செய்து பலிகடாகாதீங்க. நான்லாம் சாட்டை துரைமுருகன் அவரோட யூடியூப் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. பிடிக்கலையா பிளாக் பண்ணிட்டு போங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் அவரை பார்த்து தேவையில்லாம ட்ரிகர் ஆகிறீங்க? எந்த விதமான அவசியம் கிடையாதுல்ல. நமக்கு ஜனநாயகத்தில் அவங்கவுங்க வருமானம் பண்ணுறதுக்கு 1000 வழியை ட்ரை பண்ணுவாங்க. அந்த வழி இல்லை, இந்த வழி தப்பா, அந்த வழி சரியில்லை நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. அந்த வருமானம் பண்ற வழியை புரிஞ்சுக்கிட்டு கடந்து போறதா ஒரு தாவேகா தொண்டனோட அறிவுபூர்வமான ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.